விஜயாவோட ஃப்ரெண்டு கதை சொல்ல மீனா அதை அழகாக ரசித்து பார்க்குறாங்க. மீனா கதை நல்லா சொன்னீங்கன்னு பாராட்டும் போது ரோஹிணி அங்கே வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆயிருச்சு, எங்களுக்கு 5 லட்சம் பணம் கொடுத்து உதவி செய்கிறீங்களா ஆண்டின்னு விஜயாவோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அவங்களும் ரோஹிணியை நம்பி பணம் கொடுக்கறது ரொம்ப ரிஸ்க்கு, மீனா சொன்னான்னா பணம் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. மீனாட்ட ரோஹிணி இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. மீனா, ஆல்ரெடி உனக்கு நான் நிறையா ஹெல்ப் பண்ணிட்டேன், என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்காம நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டுக்காரரை கேட்டால் உங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க ரோஹிணி. மீனாவும் ஆமாம், அப்போ என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அண்ணாமலை அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கையில் முத்து போய், அப்பா எங்களுக்கு எந்த சொத்து வேண்டாம், மொத்தத்தையும் அவனுக்கே கொடுத்துரு, தயவு செஞ்சு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ரவியும் எதுவும் கேட்க மாட்டான், மொத்த சுற்றியும் அந்த ஓடுகாலிக்கே கொடுத்துருங்கன்ட்டு முத்து சொல்லுவாங்க. அருணாச்சலம் கம்முன்னு போய் தூங்குடா, நான் அதை பற்றி எல்லாம் நினைக்கலைன்னு சொல்லுவார். கிறிஷு காம்படிஷன் ஒன்று இருக்குது, பேச்சு போட்டி, அதுக்கு நீங்கள் சொல்லித்தரீங்களான்னு முத்துட்ட கேட்க, முத்து என்னை மதித்து கேட்குறவன் நீதான்னு சொல்லி என்ன தலைப்புன்னு கேட்பாங்க. ஏன் உண்மையே பேச வேண்டும்னு கிறிஷு சொல்லுவார். அதுக்காக முத்து எப்போவுமே உண்மை பேசினாதான் நல்லா தூக்கம் வரும், எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம், ஞாபக சக்தி இருந்துகிட்டே இருக்கணும், பொய் சொல்கிறவங்களுக்கு அப்போ தான் மாட்டிக்காமல் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருப்பாங்க, ஆனால் உண்மையை நம்ம பேசினா எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக ஜாலியாக இருக்கலான்னு முத்து சொல்லுவார். கிறிஷு அப்போ உண்மையே பேசணும், எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கலாம், நல்லா தூங்கலாம், இதை வச்சு நானே பேசிடுறேன்னு கிறிஷு சொல்லுவார். நீ ரொம்ப நல்ல பேச்சு திறமை இருக்குடா, உனக்கு பேச்சு போட்டியில் நல்லா வருவேன்னு முத்து சொல்லுவார். சரி நான் தூங்குறேன்ட்டு முத்து போய் தூங்குவார். அப்போ மீனாவும் நம்ம உண்மையை சொல்லிடலாம், நம்ம இப்படி பொய்யை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு முத்துட்ட கரெக்டாக சொல்லல, முத்து கரண்ட் போயிருச்சுன்னு வெளியில் போயிடுவார். முத்துட்ட மீனா முத்துட்ட சொல்கிறேன்னு நினச்சி, நான் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், கிறிஷோட அம்மா வேறு யாரும் இல்லை, நம்ம ரோஹிணி தான், ரோஹிணி மறைச்சிட்டாங்க, எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக தெரிஞ்சு நானும் மறைச்சிட்டேன், என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ பெரிய பொய்யை நான் மறைச்சதே கிடையாது, இதுதான் முதல் டைமு, என் மனசில் இருந்த பாரத்தை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்திரிச்சு பார்க்கல முத்து அங்கே இருக்க மாட்டார், கரெக்டாக ரோஹிணி நிற்பாங்க. ரோஹிணி, என்னோட வாழ்க்கையில் நான் உயிரோடு இருக்கக்கூடாதா, என்னையும் என் கிறிஷையும் நல்லா வாழ விட மாட்டேங்களா, நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் சாகிறேன்னு சொல்லிட்டு கிச்சன் போய் என்னமோ பண்ணுவாங்க. மீனாவும் ரோஹிணி என்ன பண்ணுறேன்னு பின்னாடியே போவாங்க. கரெக்டாக முத்து வந்து என்ன ஆச்சு பார்லரம்மா, எதுக்கு பார்லரம்மா அழுகுறாங்கன்ட்டு கேட்பாங்க. ரோஹிணியும் இல்லை அவருக்கு கடன் பிரச்சனை, அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார், என்னால் முடியலன்னு நான் அழுகிறேன்னு கரெக்டாக ஒரு பொய்யை சொல்லுவாங்க. நான் பார்வதி அத்தைகிட்ட 5 லட்சம் பணம் கடன் கேட்டேன், ஆனால் அவங்க மீனா சொன்னாதான் கொடுப்பேன்னு சொன்னாங்க, மீனா சொல்ல மாட்டிட்டாங்கன்ட்டு ரோஹிணி சொல்லுவாங்க. மீனாவும் ஆமாம் உங்களை கேட்காம நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க. முத்துவும் ஆமாம் அவள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கா, ஏன்னா உன் புருஷனை நம்பியெல்லாம் எங்களால் கேரண்டி போட முடியாதுன்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்லிடுவார். மீனாவும் முத்துவும் அங்கேருந்து போனதும் ரோஹிணி இவளை நம்ப முடியாது, இவ எப்போ வேணாலும் முத்துட்ட உண்மையை சொல்லிடுவா போலன்னு நினச்சிட்டு இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு நினச்சிட்டு தூங்க போயிடுவாங்க. மார்னிங் முத்துவோட அப்பா பரசுராமன் அவரோட ஃப்ரெண்டு வருவார், கூடவே வக்கீல் வருவார். இந்த மாதிரி சொத்தை 4 பேர்த்துக்காக பிரிக்க போகிறேன், என் 3 பசங்களுக்கு அதுக்கப்புறம் விஜயாவுக்கு 4 பேர்த்துக்கு 4 பங்காக பிரிக்க போகிறேன்னு அண்ணாமலை சொல்ல, வீட்டில் இருக்கவங்களாம் அதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அண்ணாமலை இல்லை, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தான் இப்போவே சொத்தை பிரிக்கலான்னு சொல்கிறேன்ட்டு அண்ணாமலை சொல்லுவார். ஆனால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. மனோஜ் இருந்துட்டு மீனாட்ட, நீ கம்முனேறி, இது எங்கள் குடும்ப விஷயம், நீ பேசாதேன்னு சொல்லுவாங்க. மீனா, நானும் இந்த குடும்பத்தில் தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. முத்து, நீங்கள் அம்மா தான் எங்கள் சொத்து, இதை விட்டால் எங்களுக்கு வேறு சொத்து கிடையாது, வேண்டாம் சொத்தெல்லாம் பிரிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இதோட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க.